அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 6ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வழங்க போறோம். சரியா, தினந்தோறும் அந்த மாதிரி தான். சரியா, இந்தியன் ஜியோகிராபி, இந்தியன் எக்கனாமி, ஹிஸ்டரி முதற்கொண்டு சரிங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நடப்பு செய்திகள், நடப்பு அந்த செய்தித்தாள்கள் என்ன இருக்குதோ அதை தொடர்பு படுத்தி தான் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு சப்ஜெக்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து வீடியோ பாருங்க மறக்காம. சரிங்களா, எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போதான் நமக்கு நிறைய நோட்ஸ் சேர்ந்துகிட்டே இருக்கும். பின்னாடி திருப்பி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா, டேட் போட்டு எழுதிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 6ஆம் தேதி. சூப்பரான ஒரு செய்தி பாருங்க, தமிழக செய்திகள். சரி, ஃபர்ஸ்டே தமிழக செய்திகள். மாநில கல்விக் கொள்கையின்படி புதிய பாடத்திட்டம் வல்லுநர் குழு அமைப்பு. அதாவது மத்திய அரசானது 2020ஆம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை, 3வது புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க தேசிய அளவுல. அந்த மாநில தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை, அதாவது மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து புதுசா அந்த ஸ்கூல் பசங்களுக்கு, சரியா, +2 வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு அந்த சிலபஸ் பாடத்திட்டங்கள் மாற்றலாம். எப்படி மாற்றலாம், அதற்காக 2 வல்லுநர் குழு அமைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஜூலை 29, 2020 அன்று மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டது. இந்த வருஷம் டேட் மறக்கூடாமா, ஜூலை 29, 2020 முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது 1968. சரிங்களா, 2வது தேசிய கல்விக் கொள்கை 1986 வெளியிடப்பட்டது. 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 2020. சரியாமா, அதுல முதல் கல்விக் கொள்கை தேசிய லெவல்ல கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கு DS கோத்தாரி கமிட்டி, DS கோத்தாரி கமிட்டி 1964 உருவாக்குனாங்க. அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில முதல் கல்விக் கொள்கை தேசிய லெவல்ல வெளியிடப்பட்டது 1968. அடுத்து 1986 2வது தேசிய கல்விக் கொள்கை. 3வது தேசிய கல்விக் கொள்கை யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் வெளியிடப்பட்டது அப்படின்னு இஸ்ரோவின் 5வது தலைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான கஸ்தூரி ரங்கன் அவர்கள். இந்த கமிட்டியோட பரிந்துரை அடிப்படையில் தான் 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. இந்த கல்விக் கொள்கையில சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கல, அதனால தமிழ்நாடு அரசிற்கான மாநில கல்விக் கொள்கையை நாங்க தனியா உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அந்த மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குனாங்க. அந்த கல்விக் கொள்கையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்த பரிந்துரை வழங்குவதற்கான அந்த கமிட்டியின் தலைவராக இருந்தவர் முருகேசன். டி முருகேசன் அல்லது முருகேசன் அவர்கள் தான் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை தொடர்பான பரிந்துரைகளை வழங்கிய குழுவின் தலைவர். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 8, 2025 அன்று மாநில கல்விக் கொள்கை தமிழக அரசு வெளியிட்டது. சரிங்களா, அதுல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மட்டும்தான் பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம், வேற யாருக்குமே பப்ளிக் எக்ஸாம் இனிமே கிடையாது. அதே மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஷ் அப்படிங்கிறது, சரியா, SLAS, சரியா, ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் சர்வே, அது மட்டும் தான் நடத்தப்படும். மற்றபடி பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது இனிமே யாருக்கும் கிடையாது. இருமொழி கொள்கை தான் பின்பற்றப்படும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொண்டு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட நாள் ஆகஸ்ட் 8, 2025. சரிங்களா, தற்போது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதற்காக வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. தற்போது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்காக 2 குழு. ஒண்ணு கலை திட்ட வடிவமைப்பு, சரியா, அதாவது சிலபஸ், சரியா, நம்ம என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் தமிழ், மேக்ஸ், ஓகேவா, எல்லாத்துலயும் ஹிஸ்டரி முதற்கொண்டு அந்த கலை திட்ட வடிவமைப்பு குழு 20 பேரை கொண்டது. அடுத்து கலை திட்ட உயர்நிலை வல்லுநர் குழு, அதுல ஒரு 16 பேர் இருப்பாங்க. சரிங்களா, 2 குழு. ஒண்ணு வடிவமைப்பு குழு, என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்நிலை வல்லுநர் குழு ஆகிய 2 குழுக்களை நியமித்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. சரிங்களா, ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் கமிட்டி பாருங்க, கலை திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநில திட்ட குழுவின் உறுப்பினராக தற்போது இருப்பவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். சரிங்களா, யார் மாப்போம், தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். May 25, 1971 இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அதுக்கு எப்பவுமே யார் தலைவராக இருப்பாங்க, தமிழக முதலமைச்சர் அவர்கள். கவனமா இருங்க. அவ்வாறு தமிழக மாநில திட்டக்குழுவின் உறுப்பினராக தற்போது இருப்பவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள். அவங்க தான் இந்த கலை திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப முக்கியமான பயணமா இது. சரி, பாருங்க, கலை திட்ட உயர்நிலை குழு, சரிங்களா, இதன் தலைவராக யாரை இருப்பாங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர். தற்போது அந்த வகையில யார் இருக்கிறாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவங்கதான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவங்கதான் இந்த கலை திட்ட உயர்நிலை குழுவின்
தலைவரா இருப்பாங்க. சரிங்களா? இதன் துணைத் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர், சரியா, முதன்மை செயலர் சந்திரமோகன் செயல்படுவார் அப்படிங்கிற அறிவிச்சுக்கிறாங்க. இது தவிர உறுப்பினர்களாக இஸ்ரோ தலைவர், இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வி நாராயணன் அவர்கள், கணிதவியல் வல்லுநர் ஆர் ராமானுஜம் அவர்கள், புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர், சரியா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள், அடுத்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சி சௌமியா அவர்கள். இவங்க எல்லாருமே எதுல உறுப்பினர் இருக்கிறாங்க? கலைத்திட்ட உயர்நிலை குழுவுல உறுப்பினராக இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. அடுத்தடுத்து வரும் தேர்வுகளை இது கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்ததாக முதல் கட்டமாக 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பிற வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டம் வரும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எந்த குழுவிற்கு யாரு தலைவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசின் 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்போ வெளியிட்டாங்க, அதுக்கு காரணமான கமிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது, அதுக்கு தேவையான பரிந்துரைகள் வழங்கிய குழுவின் தலைவர் யாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பம். இன்றைய நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி, தியான்காங் விண்வெளி நிலையம். இது நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். சரியா? எத்தனை முறை தெரியல, நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிப்பீட்டட் செய்திகளா தான் இருக்கும். ரிப்பீட்டட்னா சொன்ன செய்தியே கிடையாது, அப்டேட் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? பாருங்க, தியான்காங் என்பது சீனா சொந்தமாக உருவாக்கியுள்ள ஒரு சர்வதேச விண்வெளி நிலையம். சரி, அதாவது அவங்களுக்காக சீனா நாட்டிற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகம். அதுக்கு பேர் தான் தியான்காங். சரியா? அதுக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எதற்காக வந்திருக்கு அப்படின்னா, தியான்காங் சென்ற இந்த சீன விண்வெளி வீரர்கள் உடனடியாக பூமிக்கு திரும்ப முடியல அப்படிங்கிற செய்தியில போட்டு போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. சரிங்களா? சிக்கன்லாம் சரியா ஃப்ரை பண்ணி சாப்பிடுற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுக்கிறாங்க. இங்கதான். அடுத்து பாருங்க, தியான்காங் விண்வெளி நிலையம். சரியா? தியான்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்பது பூமியின் தாழ்வட்ட பாதையில் சீனா நிறுவியுள்ள நிரந்தரமாக இயங்கும் ஒரு விண்வெளி நிலையமாகும், ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகம். சரிங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படி சொல்றாங்கன்னா, சீன மொழியில வான அரண்மனை, வானத்தில் அமைந்துள்ள அரண்மனை, அந்த மீனிங்ல இருக்கிறதா இந்த தியான்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன். சரிங்களா? சீன விண்வெளி வீரர்கள் சென்ற விண்கலத்தின் பெயர் ஷென்ஷு 21. ஷென்ஷு 21, 20 நிறைய இருக்குது. அதுல பொதுவா கேட்கலாம், இந்த ஷென்ஷு விண்கலம் சரிங்களா எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்கலாம். சீன நாட்டிற்கு சொந்தமானது. இந்த விண்கலத்துல தான் போயிட்டு பூமிக்கு திரும்ப முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க சீன விண்வெளி வீரர்கள். சரிங்களா? இந்த விண்கலத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, விண்வெளி நிலையத்தின் பெயரையும் தெரிஞ்சுக்கணும். விண்வெளி நிலையத்தின் பெயர் தியான்காங், அவர்கள் சென்ற விண்கலத்தின் பெயர் ஸ்பேஸ் கிராஃப்டோட பெயர் வந்துட்டு ஷென்ஷு 21. அடுத்து பாருங்க, இதன் முதல் தொகுதி தியான்காங்கோட முதல் தொகுதி, அதுக்கு வச்ச பேரு தியான்ஹே. சரி, தியான்ஹேன்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் எதுனா ஹார்மனி ஆஃப் தி ஹெவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இதோட மைய பகுதி ஏப்ரல் 29, 2021 அன்று தொடங்கப்பட்டது. சீன விண்வெளி அமைப்பின் பெயர் CNSA. கூடுதல் செய்தி, நமக்கு இஸ்ரோன்னு சொல்லுவோம்ல, 1969 உருவாக்கப்பட்ட இஸ்ரோ அமைப்பு மாதிரி சீன விண்வெளி அமைப்புக்கு வச்ச பேரு CNSA. இப்படி கூட கேட்கலாம். அமெரிக்காவுக்கு நாசா, ரஷ்யாவுக்கு தரோஸ் காஸ்மோஸ் அப்படி சொல்லுவாங்களே, ஜப்பானுக்கு ஜாக்ஸா, அந்த வகையில சீனாவுக்கு பேரு CNSA. சரிங்களா? சரி, கூடுதல் செய்திகள். சீனா உருவாக்கியுள்ள அந்த சர்வதேச தியான்காங் விண்வெளி நிலையம் மாதிரி சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போ உருவாக்கப்பட்டதுமா? 1998 உருவாக்கப்பட்டது. இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை சமீபத்தில் படைத்தவர் யாருமா? இந்தியாவை சேர்ந்தவரும் ககன்யான் திட்டத்தை சேர்ந்த தற்போதைய இந்த குரூப் கேப்டன்களில் ஒருவராக இருக்கிற சுபான்ஷு சுக்லா அவர்கள் மறக்க கூடாது. சரியாமா? ஓகே. அடுத்து ISS அப்படிங்கிறது நாசா, ஜாக்ஸா, பிரான்ஸ், யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது. 1998 உருவாக்கப்பட்டது. இதுல யாரும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, சீனாவை ஒரு உறுப்பினரை சேர்க்கல. அதனாலதான் சீனா நீ என்ன சேர்க்காம இருக்கிறது, நானே தனியா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு உருவாக்குனது என்னது? தியான்காங் விண்வெளி நிலையம். சரிங்களா? அடுத்து BAS நம்மளுடையது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், தமிழ்ல இந்திய விண்வெளி நிலையம். சரிங்களா? எந்த ஆண்டிற்குள் கட்டுப்பிடிக்கப்பட்டு சொல்லிக்கிறாங்க? 2035 ஆண்டிற்குள் இந்தியாவிற்கான மிதக்கும் விண்வெளி ஆய்வகம், சரி, பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் உருவாக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. மறக்க கூடாது. யார் சொல்லிக்கிறார்? இஸ்ரோ. ஓகேவா? அதற்கான சோதனை திட்டமாக, முன்னோட்ட திட்டமாக 2 விண்கலங்கள் அனுப்பப்பட்டது. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம். சில ஸ்பேடெக்ஸ் திட்டம். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, நம்ம இதுக்கு முன்னாடி இதுல வீடியோ போட்டிருக்கோம், ஸ்பெஷல் வீடியோ இஸ்ரோட சாதனைகள் அப்படின்னு சொல்லி தனியா கம்ப்ளீட்டா 2024 என்னென்ன சாதனைகள் இருக்குது, சந்திரயான் 2, சந்திரயான் 3, சந்திரயான் 1 எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல இருந்து ஒரு கேள்வி,
ஸ்பேடஸ் விண்கலம் என்பது எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது? ஜிஎஸ்எல்வியா, பிஎஸ்எல்வியா, அதுல என்ன நம்பர் அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க பார்க்கலாம். டேட்டோட சேர்த்து. சரியா? ஸ்பேடஸ் திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது, என்ன விண்கலம் பயன்படுத்தப்பட்டது? அடுத்து சல்யூட் 1. சரியா? இப்ப நம்ம ஐஎஸ்எஸ் இந்தியாவுக்கு சொந்தமா இந்தியா உருவாக்க உள்ள பிஐஎஸ், சீனாவோட தியாங்காங், இப்படி வரிசையில விண்வெளி ஆய்வகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உலகத்திலேயே முதல் முறையாக மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை உருவாக்கிய நாடு ரஷ்யா. அதுக்கு வச்ச பேரு சல்யூட் 1 என்பதாகும். எந்த வருஷம்? 1971. இப்ப கொஞ்சம் முன்னாடி எதுக்கு பார்த்தோம்? 1971 மே 25. 1971 மே 25ல இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்டேட்டுக்கான பிளானிங் கமிஷன், சரியா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதே வருஷத்துல நம்ம பிளானிங் கமிஷன் போட்டுட்டு இருக்கோம், அங்க சல்யூட் 1 உருவாக்கிட்டாங்க, விண்வெளி நிலையத்தை. அதனைத் தொடர்ந்து எப்பவுமே ரஷ்யாவுக்கு போட்டியா இருக்கிற அமெரிக்கா 1973ஆம் ஆண்டில் அவங்களுக்கான விண்வெளி ஆய்வகத்தை அமைக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேரு ஸ்கைலேப். அதுக்கப்புறம் நிறைய வந்திருக்குது, சரிங்களா? கவனமா இருங்க. சல்யூட் 1 ஃபர்ஸ்ட் ரஷ்யா, செகண்ட் ஸ்கைலேப் அமெரிக்கா. ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது 1998 சீனா உருவாக்கி உள்ளது, தியாங்காங். அதே மாதிரி இந்தியா உருவாக்க உள்ளது பிஏஎஸ், மறக்க கூடாது. சரியாமா? முக்கியமான ஒரு ஏரியா. அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி, சரிங்களா? ஜூனியர். கவனமா இருங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அப்படி சொல்லுவாங்களா, SDAT, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், சரிங்களா, அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சொல்லுவாங்களா. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா, இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தும் ஹாக்கி இளையோர் 14வது உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளதுன்னு பாருங்க. சென்னை மற்றும் மதுரையில், 2 நகரங்களில் நடைபெற உள்ளது. சென்னை மற்றும் மதுரையில். அல்ல சென்னையில எங்கன்னு சொல்லி பாருங்க, மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது. மதுரையில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஹாக்கி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது. மொத்தத்துல 14வது ஆடவர் ஜூனியர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2 நகரங்களில் நடைபெற உள்ளது. ஒன்னு சென்னை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, முக்கிய நகரங்களில் நடைபெற உள்ளது. சரிங்களா? இந்த போட்டிக்கான, இந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அந்த சின்னம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த சின்னத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் காங்கேயன். சரியா? காங்கேயன் மறக்க கூடாது. இதுக்கு முன்னாடி 2022ஆம் ஆண்டு அன்று 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடத்தப்பட்டது. சரிங்களா? அந்த போட்டிக்கான சின்னமாக இருந்தது ஒரு குதிரை. சரியா? அப்படி ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி குதிரை இருக்கும். அந்த குதிரைக்கு வச்ச பேரு தம்பி. அது தம்பி. இங்க பாக்குறது காங்கேயன், மறக்க கூடாது. சரியா? ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய இன்டர்நேஷனல் கேம்ஸ் வந்து நடந்திருக்குது. இதற்கு பிறகு தமிழ்நாட்டின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு, அதனால அது தொடர்பாக சில கேள்விகள் எக்ஸாம்ல கேட்கலாம், கவனமா இருக்கு. இந்த போட்டிகள் நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது, சென்னை மற்றும் மதுரையில். ஓகேவா? கலந்து கொள்ளும் மொத்த அணிகளின் எண்ணிக்கை, சரியா, இந்தியா உட்பட கலந்து கொள்ளும் மொத்த அணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு சொல்லி பாருங்கம்மா. 24 அணிகள் கலந்து கொள்ள உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரூலிங் பார்ட்டியா வந்ததுக்கு அப்புறமா, ஓகேவா, 4 ஆண்டுகளில் நடைபெற்ற முக்கிய விளையாட்டு போட்டிகள். அதுல ஒண்ணு செஸ் ஒலிம்பியாட். சரி, 22வது செஸ் ஒலிம்பியாட். பொதுவா செஸ் ஒலிம்பியாட் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 44வது செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடைபெற்றது. 45வது ஹங்கேரி தலைநகரம் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்றது. அந்த புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பிக் போட்டியில ஒரு சரித்திர சாதனை படைத்தாங்க இந்திய அணிகள். அதாவது இந்திய ஆடவர் அணியும் இந்திய மகளிர் அணியும் அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்க பதக்கத்தை வின் பண்ணி முதலிடத்தை பெற்றாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்து ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டிகள் தொடர்ந்து 2 முறை சென்னையில் நடைபெற்றது. அடுத்து ஆசிய ஆடவர் சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி போட்டி, அதுவும் சென்னையில் நடைபெற்றது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி சமீபத்தில் நடைபெற்றது. அதுல ஜெனிஸ் ஜன் என்ற இந்தோனேஷிய வீராங்கனை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க. இது தவிர மகாபலிபுரத்துல, சரிங்களா, ஆசிய லெவல்ல ஒரு புகழ்பெற்ற அலைசறுக்கு விளையாட்டு போட்டி, அதே மாதிரி சர்வதேச அந்த காற்றாடி பறக்க விடும் திருவிழா, இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் முக்கியமாக நடைபெறுகிற விளையாட்டு போட்டிகள். சரியாமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான அமைப்பு, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு முக்கியமான அமைப்பு. சரிங்களா? பாருங்க, FATF. சரியா? FATFனா பாருங்க, நிதி நடவடிக்கை பணிக்குழுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நிதி நடவடிக்கை பணிக்குழு, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அதாவது சட்டவிரோதமாக யாரெல்லாம் பண பரிவர்த்தனை இன்டர்நேஷனல் லெவல்ல செய்றாங்க, அது மாதிரி தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் நிதி வழங்குறாங்க, இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிற அந்த தலைமை அமைப்புக்கு தான் பேரு FATF, விரிவாக்கம் பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். தமிழ்ல பார்க்கும்போது நிதி நடவடிக்கை பணிக்குழு. இதன் தலைமையிடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1989. ஓகேவா? நோக்கம் சட்டவிரோத பணப்புழக்கம் இன்டர்நேஷனல் லெவல்ல, சரியா,
மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்கப்படுவதை தடுத்தல். இதுதான் இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம். இதனுடைய அபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தா ரெண்டு, ஒன்னு ஆங்கிலம், அது பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறனால பிரெஞ்சும் அதுல அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. ஓகேவா? இது தற்போது தலைவராக இருப்பவர் மார்க்கஸ் லேயர். மறக்க கூடாதுமா. இதுல இருக்க மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போது பாருங்க, இந்தியா உள்ளிட்ட தற்போது 37 நாடுகளும் 2 பிராந்திய அமைப்புகளும் நிரந்தர உறுப்பினராக உள்ளன. அப்ப எத்தனை? 37 நாடுகள் பிளஸ் 2 அமைப்புகள், மொத்தம் 39. 40 நாடுகள் இருந்தது, இப்ப எத்தனை தான் இருக்குது? 39 நாடுகளை கொண்டது இந்த FATF அமைப்பு. கவனமா இருங்க, இந்தியாவும் ஒரு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? அடுத்து உறுப்பினர் அமைப்புகள். 2 அமைப்புகள் சொன்னால 37 நாடுகளையும் படிக்கிற கஷ்டம். இந்தியா மட்டும் தெரிஞ்சா போதும். மிச்சம் இருக்க 2 அமைப்புகள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம். அடுத்து வளைகுடா நாடுகளின் கூட்டுறவு அமைப்பு. சரிங்களா? இந்த 2 தான் அமைப்புகளா இருக்கிறாங்க FATFல. அடுத்து FATF அமைப்பின் கருப்பு பட்டியலில் உள்ள நாடுகள் தற்போது இல்லை. அதாவது இந்த FATF அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுல பொதுமக்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கிறாங்க, தடை செய்யப்பட்ட அமைப்புகள் எந்த அளவுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நடமாடுறாங்க, அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு அரசு சப்போர்ட்ல நிதி அதிகமா எங்க வழங்கப்படுகிறது, இந்த அடிப்படையை கொண்டு பிளாக் லிஸ்ட், ரெட் லிஸ்ட், கிரே லிஸ்ட் அந்த மாதிரி வெளியிடுவாங்க. தற்போது பிளாக் லிஸ்ட்ல கருப்பு பட்டியலில் எந்த நாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி FATF அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த FATF-இன் உயர் ஆபத்துள்ள நாடுகள் என்ற அறிக்கையே இந்த கருப்பு பட்டியல். சரி, ரொம்ப ஆபத்தான கண்ட்ரி, அவ்வளவு ஈஸியா வெளிநாட்டை சேர்ந்த நபர்களும் சரி, அந்த நாட்டு மக்களும் சரி ரொம்ப ஈஸியா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயர் ஆபத்துள்ள நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல இந்த பிளாக் லிஸ்ட்ல அந்த நாடுகளை சேர்த்திருப்பாங்க. யாரு? FATF. தற்போது இந்த பிளாக் லிஸ்ட்ல எந்த நாடும் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இது பாருங்க, முக்கியமானது சாம்பல் நிற பட்டியலில், சில கிரே லிஸ்ட், சாம்பல் நிற பட்டியலில் தற்போது வடகொரியா, ஈரான், மியான்மர் உள்ளிட்ட சில நாடுகள் உள்ளன. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம், சரிங்களா, கொஞ்சம் ஓவரா அந்த ராணுவ ஆட்சிகள் நடைபெறுகிற ஒரு நாடுகளா இருக்கு. கவனமா இருக்கு. இந்த பட்டியலில் உள்ள நாடுகள் பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்வதற்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை உள்ளவையாகும். சரிங்களா? எங்கெல்லாம் இந்த நாடுல பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம், சரிங்களா, மக்களுக்கு எதிரான சதிகள் நிறைய நடக்குது. அதனால அங்க நிதி உதவி செய்வதற்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம் அப்படிங்கிற மாதிரி FATF அப்பப்போ வலியுறுத்துவாங்க. சரியா? முக்கியமான அமைப்பு மறக்க கூடாது. சரியா? FATF 1989 பாரிஸ் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு நிதி வழங்குவதை கண்காணிக்கும் தலைமை அமைப்பு. அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, ஆட்சியர் செய்திகள். சரி, இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி, கொஞ்சம் பழசு, அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாருங்க, முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. சரியா? அதாவது முஸ்லிம் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களை ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா இந்த தலாக் முறையில விவாகரத்து வழங்குவாங்கல்ல 3 முறை சொல்லி, அந்த முறை இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசானது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம்? 2019ல. சரிங்களா? பாருங்க, முத்தலாக், ட்ரிபிள் தலாக் முறை மூலம் விவாகரத்து பெறும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. எப்போ? 2019ல. இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கிய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்கலாம் எக்ஸாம்ல. சரிங்களா? ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள். எத்தனை குடியரசுத் தலைவர்? 14வது குடியரசுத் தலைவர். ஜூலை 31, 2019 அன்று ஒப்புதல் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இந்த சட்டங்கள் செப்டம்பர் 19, 2018 முதல் பின்னோக்கி அமலுக்கு வருகின்றன. சரிங்களா? பொதுவா ஆகஸ்ட் 2019க்கு அப்புறம் இது நடைமுறைக்கு வந்தது அப்படி சொல்லுவாங்க. சரி, இது ஜூலை 31 ஆகஸ்டுக்கு அப்புறம் இது வந்து முறைப்படி நடைமுறைக்கு வந்தது. ஆனா பின்னோக்கி நடைமுறைக்கு அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. அப்படி ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வந்ததுனால அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முஸ்லிம் பெண்கள் உரிமைகள் தினமாக மத்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியாமா? அடுத்ததாக இந்த முத்தலாக் அறிவிப்பை குற்றமாக்கி கணவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்படுகிறது. யாராச்சும் ஒருத்தங்க இந்த தலாக் சொல்லி 3 முறை சொல்லி விவாகரத்தை வழங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஜெயிலு? 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். சரிங்களா? இது தவிர எழுத்து ரிட்டர்ன் மூலமா, அடுத்து வாய்மொழி, மின்னஞ்சல், குறுஞ்செய்தி என எந்த ஒரு வடிவத்தில் வந்தாலும் அந்த முத்தலாக், சரிங்களா, முத்தலாக் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சரியா? அடுத்து சட்டவிரோதமான என்று அறிவித்தது ஆகஸ்ட் 2017. இந்திய உச்சநீதிமன்றம் 3 முறை தலாக் முறையை அரசியலமைப்பிற்கு இந்த சட்டத்தின் கீழ் நீதிபதி மட்டுமே குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்க முடியும் சொல்லிக்கிறாங்க. அதாவது யாராச்சும் ஒருத்தங்க இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் மட்டும் தான் ஜாமீன் வழங்க முடியும்? உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி மட்டும்தான் அவங்களுக்கு ஜாமீன் வழங்க முடியும், வேற யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி, கவனமா இருக்குமா? அடுத்து சூப்பரா ஒரு 2 திட்டங்கள் இன்னைக்கு நியூஸ்ல கிடைச்சிருக்கு பாருங்கம்மா. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரி, காக்கும் கரங்கள், நம்ம இந்தியாவை காப்பது யாரு? ராணுவ வீரர்கள். அப்படி நம்மளை காக்கிற அந்த ராணுவ வீரர்களுக்காக தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரியா?
முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரை தொழில் முனைவராக உருவாக்கும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 78வது சுதந்திர தின உரையில் இந்த திட்டம் தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் என்ன நன்மை அப்படிங்கிறத பாருங்க. முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்குவதற்கு ரூபாய் 1 கோடி வரை வங்கிகள் வாயிலாக கடன் வழங்கப்படும். முன்னாள் ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு சரிங்களா அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா புதுசா எந்த தொழிலும் தொடங்க முடியாது, அவ்வளவு ஈஸியா யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி எவ்வளவு ரூபாய் வரைக்கும் 1 கோடி வரை வங்கிகள் மூலமாக கடன் வழங்கும் தமிழ்நாடு அரசு திட்டம் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். சரியா? சரி, கூடுதல் செய்தி பாருங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30% மூலதன மானியம் கேபிட்டல் சப்சிடியா 30% கொடுக்குறாங்க. 3% வட்டி மானியமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது தவிர திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான அனைத்து பயிற்சிகளும் தமிழக அரசால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக 55 வயதிற்குட்பட்ட முன்னாள் படை வீரர்கள், ராணுவ பணியின் போது உயிரிழந்த அந்த படை வீரர்களின் கைம்பெண்கள், முன்னாள் படை வீரர்களின் திருமணமாகாத மகள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் விதவை மகள்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும். ஓய்வு பெற்ற அந்த முன்னாள் ராணுவர்கள் இல்லாம ஒருவேளை அவங்க உயிரிழந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலில இருக்க சில மெம்பரும் இந்த திட்டத்தின் மூலம் கடன் உதவி பெற்று நன்மை அடைய முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? அடுத்த முக்கியமான திட்டம் பாருங்க, முதல்வரின் மருந்தகம் திட்டம். சரியா? மத்திய அரசு, மாநில அரசு, இதுக்கு முந்தைய அரசு பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை விற்பனை செய்வதற்கு சில மெடிக்கல் ஷாப் மாதிரி சில பார்மசி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல தமிழ்நாடு அரசு, இதுக்கு முந்தைய அரசு 2013ஆம் ஆண்டு அம்மா மருந்தகம் அப்படிங்கிற பேர் தொடங்கினாங்க. அது மத்திய அரசானது ஜன் ஔஷாதி, சரியா, மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல அந்த குறைந்த விலை மருந்துகளை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி தற்போது தமிழ்நாடு அரசானது முதல்வரின் மருந்தகம் என்ற திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. தமிழக முதல்வர் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 2024. சரிங்களா? அதாவது 2024 சுதந்திர தின உரையின் போது இந்த திட்டத்தை அறிவித்தாங்க தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? முறைப்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி 24, 2025. சரி, பிப்ரவரி 24 என்ன தினமா? பிப்ரவரி 24 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாள். இது தவிர தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். அந்த பிப்ரவரி 24, 2025 சில டேட் 24 வருஷம் 25 அன்றைய தினத்துல தான் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கம், சென்னை. சரிங்களா? ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது, எந்த தேதியில் திறக்கப்பட்டது? ஈஸியா பதில் சொல்லுங்க நினைக்கிறேன். கண்டிப்பா பதில்களை சொல்லுங்க. நோக்கம் குறைந்த விலையில் மருந்து பொருட்களை ஏழை மக்களுக்கு விற்பனை செய்தல். இத்திட்டத்தில் முதல்வர் மேற்பார்வையில் கூட்டுறவுத்துறை, தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகம் இணைந்து செயல்படுகிறது. யாரெல்லாம் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படி கூட கேட்கலாம். யாருமா? கூட்டுறவுத்துறை, தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகம் ஆகியவை இணைந்து செயல்படுகிறது சொல்லிக்கிறாங்க. அடுத்து, இந்த மருந்துகளை அமைப்பதற்கு விரும்பும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. தனிநபரா ஒரு அந்த தொழில் முனைவராக இருந்து இந்த முதலமைச்சர் மருந்தகத்தை யார் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரை சப்சிடி மானியம் வழங்கப்படும். இதில் 1.50 லட்சம் உபகரணங்கள் கொள்முதல் செய்யவும், மீதமுள்ள 1.50 லட்சம் மதிப்பில் அதிகம் விற்பனையாகும் மருந்துகளாகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. முதற்கட்டமாக கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் 500 கடைகளையும், தொழில் முனைவோரின் 500 கடைகளையும் முதற்கட்டமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2006, 2014 காலகட்டத்தில் கூட்டுறவு மருந்து கடைகள் என்ற பெயரில் அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க. அதுதான் இப்ப கொஞ்சம் வேற மாதிரி பேர்ல, என்ன பேர்ல, முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற பேர்ல முறைப்படி தொடங்கி இருக்கிறாங்க. என்னைக்குமா? பிப்ரவரி 24, 2025. அடுத்ததாக இன்றைய தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை தொடர்பான பரிந்துரைகளை வழங்க யார் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது? நம்பர் 1. சரிங்களா? நம்பர் 2, மத்திய அரசின் 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? அது தொடர்பான கமிட்டி ஒரு கேள்வி வருது. 3வதாக, இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கஸ்தூர் ரங்கன் தலைமையிலான குழு எதனுடன் தொடர்புடையது? சரிங்களா? 4வது சூப்பர் 6 கேள்வி, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 5வது சூப்பர் 6 கேள்வி, முத்தலாக் தடை சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 6வது சூப்பர் 6 கேள்வி, முதல்வரின் மருந்தகம் எப்போது தொடங்கப்பட்டது? இதான் இந்த தினத்திற்கான சூப்பரான செய்திகள். திட்டங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்போம், அது நம்மளோட ஸ்பெஷலா இருக்கும். போனஸ் கேள்விகள், சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்குமே சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.